அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 1 வந்து 9 monthsக்கு முன்னாடி போட்டோம். ஸோ ரிசர்ச் ஒர்க் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருந்தது, தென் சப்மிஷன்ஸ் நிறைய இருந்தது. அப்படிங்கிறதுனால நம்ம தொடர்ந்து லெக்சரிங் வீடியோஸ் போட முடியறதில்ல. ஸோ மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 1ல் நம்ம வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, தென் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை தொடர்ந்து டுவாலிட்டி, தென் டிஃப்ரென்ஷியேஷன் இன் டைம், இன்டெக்ரேஷன் இன் ஃப்ரீக்வன்சி, டிஃப்ரென்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி, முக்கியமாக கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டியூலிட்டி ஆர் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு சிக்னலாக இருந்ததுன்னா அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இருக்கிற பட்சத்தில் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னவாக இருக்கும்? ஸோ இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டுவலிட்டி ப்ராப்பர்ட்டி அல்லது இதை சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் டுவலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது சிக்னல் இன் டைம் டொமைன், கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகாங்கிறது சிக்னல் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ ஒரு டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே இந்த கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இருக்கு இல்லையா? ஸோ இது எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் ஒமேகா, கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகா, இதை வந்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டுவலிட்டி ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ சொல்யூஷனுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இல்லை எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா எடுத்துக்குவோம். ஸோ நம்ம எப்படி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா தான் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி. அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்ற முடியும். அதே இது இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலை நமக்கு டைம் டொமைனில் மாற்ற முடியும். ஓகே, ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். அதோட ஃபார்முலா என்னென்னா that is equal to 1/2 pi integration of minus infinity to infinity x of omega. ஓகே, ஸோ சிக்னல் ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலுக்கு தான் நம்ம வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா, இதுதான் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா டுவலிட்டி ப்ராப்பர்ட்டி படி கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே வந்து நமக்கு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். அதே இது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் நமக்கு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒமேகாவையும் டீயும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸிங் டி பை ஒமேகா அண்ட் ஒமேகா பை டி. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஒமேகாவையும் டீயையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது? எக்ஸ் ஆஃப் ஒமேகா, டிஏ ஒமேகாவை ரீப்ளேஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டெக்ரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் இங்கே ஒமேகாவை டிஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி கிடச்சிடுச்சு. இ பவர் ஜே ஒமேகா டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒமேகாவை டிஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம், இந்த டியை ஒமேகானே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம் மாறாது, இ பவர் ஜே ஒமேகா டி அப்படியே இருக்கும், இ பவர் ஜே ஒமேகா டி. தென் இங்கே டி ஒமேகானி இருக்கிறத டிடிக்கு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிடி நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரீப்ளேஸிங் ஒமேகா பை மைனஸ் ஒமேகா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒமேகாவை மைனஸ் ஒமேகாவை ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டெகிரேஷன் எக்ஸ் ஆஃப் டி இ பவர். ஸோ இங்கே ஏற்கனவே ஒமேகா இருக்கு இல்லையா? இந்த ஒமேகாவை மைனஸ் ஒமேகாவை ரீப்ளேஸ் பண்ணோன்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி ஆயிரும். ஸோ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ இந்த டேர்ம் பார்த்தோன்னா இது வந்து என்னவாக இருக்குன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இதுதான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த டேர்மே நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1/2 பை காமனாக இருக்கு இல்லையா? இதை ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்னா அது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ 2 பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. ஓகே, ஸோ இப்போ
இந்த பார்ட்டு தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ 2 பை இன்ட்டு ஸ்மால் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் அதாவது கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னா 2 பை இன்ட்டு ஸ்மால் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா. ஓகே, ஸோ இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டியூவலிட்டி ப்ராப்பர்ட்டி அல்லது சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஷியேஷன் இன் டைம் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் டைமுக்கு எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவும் ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேராக இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் இன் டைம்னு சொல்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறது மூலமாக டிஃப்ரென்ஷியேஷன் இன் டைம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்க போகிறோம். இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டிடி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் போத் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் 1/2 பை இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரும். இதில் 1/2 பை வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இந்த 1/2 பையை காமனாக வெளியே எடுத்துட்டோம். டி பை டிடி இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ இந்த டி பை டிடியை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ 1/2 பை இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டி பை டிடி எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இ பவர், ஸோ இந்த என்டையர் டேர்மையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் டேர்மையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதில் எக்ஸ் ஆஃப் ஒமேகாங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸ் ஆஃப் ஒமேகாங்கிறது அது ஒரு ஃப்ரீக்வன்சி டொமைன் கூட ஒரு சிக்னல் அப்படிங்கிறதுனால அதை டிடியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ டி பை டிடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை நம்ம காமனாக வெளியே எடுத்துகிட்டு டி பை டிடி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா டி, ஸோ மிச்சம் இருக்கிற டேர்முக்கெல்லாம் நம்ம இந்த டி பை டிடி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இ பவர் ஜே ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு இ பவர் ஜே ஒமேகா டி எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ஜே ஒமேகா இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜே ஒமேகா இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டின்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இந்த டி பை டிடி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா டி வந்து ஜே ஒமேகா இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டி அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ மிச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இந்த என்டையர் டேர்மை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஜே ஒமேகா. ஓகே, ஸோ இந்த என்டையர் டேர்மும் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஜே ஒமேகா. அப்போ டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்ட்டு ஜே ஒமேகா அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஓகே, இதே தான் டிஃப்ரென்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சிலையும் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி நம்ம டிரைவ் பண்ண போகிறதில்ல. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம டிரைவ் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக அதை பார்த்துடுறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஓட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இருக்கிற பட்சத்தில் மைனஸ் ஜே இன்ட்டு டி எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதோட இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஜே இன்ட்டு டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு எப்படி அங்கே ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா கிடைச்சதோ அதே மாதிரி இங்கே மைனஸ் ஜே இன்ட்டு டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது இன்டகிரேஷன் இன் டைமில் எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேராக இருக்கிற பட்சத்தில் நமக்கு integration of minus infinity to infinity x of tau d tau ஓட Fourier transform pair என்னவா இருக்கும்னா pi into capital X of 0 into del of omega. So del of omega வந்து impulse signal plus 1 by j omega into x of omega. ஸோ இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி, கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து ரெண்டு சிக்னல் எடுத்துக்க போகிறோம், டைம் டொமைனில் இருக்கிற சிக்னல். அதுக்கு கன்வல்யூஷன் அப்ளை பண்ணால் என்னாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சிக்னல் x1 ஆஃப் டி, அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து x1 ஆஃப் ஒமேகா. இன்னொரு சிக்னல் x2 ஆஃப் டி, அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து x2 ஆஃப் ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ
tilde of t என்ன சொல்கிறோம் அப்படின்னா x1 of t convoluted with x2 of t. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் கன்வல்யூஷன் அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அதுதான் x tilde of t அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி படி, அதாவது கன்வல்யூஷனோட ஃபார்முலா படி என்ன இருக்குன்னா, ரெண்டு சிக்னல் நம்ம கன்வல்யூட் பண்ணோன்னா ஒரு சிக்னலை வித் ரெஸ்பெக்ட் டு டவ் வந்து டைம் ஷிஃப்ட் பண்ணி அதை இன்னொரு சிக்னல் கூட மல்டிப்ளை பண்ணி, ஓகே, டவ் அதாவது டீயை டவ்வால் ரீப்ளேஸ் பண்ணி அது கூட மல்டிப்ளை பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ண அதுதான் கன்வல்யூஷனோட ஃபார்முலா. ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு இங்கே ரெண்டு சிக்னல் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ அது வந்து x1 of டீயை டவ்வால் ரீப்ளேஸ் பண்ணுறோம், x1 of டவ். ஓகே, தென் இன்னொரு சிக்னலை டவ்வால் டைம் ஷிஃப்ட் பண்ணுறோம், x2 of t minus tau. ஓகே, ஸோ ஒரு டிலேட் வெர்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity x1 of tau x2 of t minus tau d tau, இதுதான் கன்வல்யூஷனோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து x tilde of t நம்ம இப்படி ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து x tilde of tக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் x tilde of ஒமேகா கிடைக்கும். ஓகே, ஸோ கேபிட்டல் x tilde of ஒமேகா ஈக்குவல் டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் small x tilde of t. ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா என்ன வரும், இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity x tilde of t e power minus j omega t dt. இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் டில்ட் ஆஃப் டீக்கு பதில் நம்ம இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம்ல கன்வல்யூஷனோட ஃபார்முலா படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு இங்கே என்ன வரும், ரெண்டு ஏற்கனவே ஒரு இன்டெகிரேஷன் இருக்கா, இந்த இன்டெகிரேஷனும் உள்ள அட்டாச் ஆகிக்கும். ஸோ இன்டெகிரேஷன் -infinity to infinity இந்த இன்டெகிரேஷன், அடுத்தது மறுபடியும் இன்டெகிரேஷன் -infinity to infinity x1 of tau into x2 of t minus tau d tau மறுபடியும் e power minus j omega t dt. ஸோ இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதில் வந்து இந்த ரெண்டு இன்டெகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிடவோட இன்டெகிரேஷனை வெளியே அவுட்டர் இன்டெகிரேஷனாகவும் டிடியோட இன்டெகிரேஷன் இப்போ அவுட்டர் இன்டெகிரேஷனாக இருக்குது, அதை இன்னர் இன்டெகிரேஷனாகவும் நம்ம மாற்றுறோம். ஸோ இதை வந்து ஆர்டர் சேஞ்சிங், இந்த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுது, ஸோ அவுட்டர் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டவுன்னு மாற்றுறோம் இல்லையா. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity x1 of tau. ஸோ இந்த டேர்ம் வெளியே வந்துடுது. ஓகே, x1 of tau, தென் இது உள்ளே போயிடுது. ஸோ இது உள்ளே போச்சுன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity வித் ரெஸ்பெக்ட் டு டி இல்லையா. ஸோ இங்கே டி இருக்குது. ஸோ இது வந்து வெளியே நம்ம எடுக்க முடியாது, இது உள்ள அந்த வித் ரெஸ்பெக்ட் டு டி கூட இன்டெகிரேட் பண்ணக்கூடிய அந்த இது கூட தான் வரும். ஸோ x2 of t minus tau e power minus j omega t, இந்த dt வந்து இன்னர் இன்டெகிரேஷனாக மாறிடுச்சு. ஸோ இங்கே dt, இந்த d tau வந்து அவுட்டர் இன்டெகிரேஷனில் ஒரு டேர்ம் ஆகிடுச்சு. ஸோ d tau. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity, ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity x2 of t minus 2 e power minus j omega t dt. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். இந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity x2 of t minus 2 e power minus j omega t dt என்ன அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x2 of t minus 2. ஓகே, ஸோ இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x2 of t minus 2. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x2 of t minus 2 நம்ம எப்படி எழுதிடலாம், x2 of omega into e power minus j omega tauன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ x2 of omega into e power minus j omega tau. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x2 of t minus 2 is equal to x2 of omega into e power minus j omega tau. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். x tilde of omega is equal to integration of -infinity to infinity x1 of tau அப்படியே தான் இருக்கும். இந்த என்டையர் டேர்மும் x2 of omega into e power minus j omega tau d tau ஆயிடுது. ஸோ இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டவு தான் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. இங்கே x2 of omegaங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த x2 of omegaவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற டேர்ம் என்ன இருக்குன்னா, x2 of omegaவை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துட்டோம். கான்ஸ்டன்ட் இவன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் -infinity to infinity x1 of tau into e power minus j omega tau d tau. அகெயின் இது என்ன அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 of tau. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 of tau நம்ம எப்படி எழுதலாம், x1 of omegaன்னு எழுதலாமா. அப்போ நம்ம இப்போ கடைசி இது எப்படி எழுதிடலாம், x2 of omega into x1 of omegaன்னு எழுதிடலாம். இங்கே x2 of omega, இந்த என்டையர் டேர்மும் x1 of omega ஆகிடும். ஓகே, ஸோ x tilde of omega equal to x2 of omega into x1 of omega. அப்போது x tilde of omega நம்ம என்ன பார்த்துருந்தோம், x1 of t convoluted with x2 of t, அதாவது x tilde of omega என்ன பார்த்துருந்தோம்னா
ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் டில்ட் ஆஃப் டீன்னு பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நமக்கு x1 ஆஃப் டி கன்வல்யூட்டட் வித் x2 ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா x2 ஆஃப் ஒமேகா இன்ட்டு x1 ஆஃப் ஒமேகான்னு கிடச்சிச்சு. அதாவது டைம் டொமைனில் ரெண்டு சிக்னல் வந்து கன்வல்யூஷனாக இருக்கிற பட்சத்தில் அது ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷனில் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கன்வல்யூஷன் இன் டைம் டொமைனில் கன்வல்யூஷனாக இருக்கிறது, ஃப்ரீக்வன்சி டொமைனில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது, மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. இதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட்டாக மல்டிப்ளிகேஷன் இன் டைமில் இருந்தால் அது கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வன்சின்னு மாறும். ஓகே, ஸோ x1 ஆஃப் டி இன்ட்டு x2 ஆஃப் டி இதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னவாக இருக்குன்னா 1/2π. ஸோ இங்கே 1/2πங்கிற ஒரு ஸ்கேல் ஒரு டேர்மால் ஸ்கேல் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. 1/2π இன்ட்டு x1 ஆஃப் ஒமேகா கன்வல்யூட்டட் வித் x2 ஆஃப் ஒமேகா. ஓகே, ஸோ இது மல்டிப்ளிகேஷன் இன் டைம், ஃப்ரீக்வன்சியில் அது கன்வல்யூஷனாக ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி, ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடும், அந்த ப்ராப்ளம் ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ப்ராப்ளமை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடும். ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடியுது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ட் 1 பார்ட் 2 மூலமாக ஃபுல்லாக கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கேப் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறது, இந்த லெக்சரிங் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு போடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.